திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரி இணைந்து நடத்தும் 19ஆம் கல்வியாண்டின் தொடக்க விழா புதுமுக மாணவர்கள் வரவேற்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரி இணைந்து நடத்தும் 19ஆம் கல்வியாண்டு தொடக்க விழா புதுமுக மாணவர்கள் வரவேற்பு விழா ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. டாக்டர் லயன் இந்துமதி குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரையாற்றினார். ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரி முதல்வர் எஸ்.என். வெங்கடேசன் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார். ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரி நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி தாளாளர் காசிநாதன் விழா தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக கோயம்புத்தூர் ஹோட்டல் லீ மெரிடியன் மேலாளர் கண்ணப்பன், திருப்பத்தூர் ஆறுமுகநகர் லயன் சங்க தலைவர் அழகுசுந்தரம், துணைத் தலைவர் சுதா செல்வேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். சிங்கப்பன் அகாடமி நிறுவனர் பேச்சாளர் செந்தமிழருவி சிவநந்தினி தொடர்ந்து பேச்சாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். திருப்பத்தூர் என்எம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ஆமின் கபிலா, ஜெயங்கொண்ட விநாயகர் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மாணிக்கவள்ளி, மலம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி, எஸ்.எஸ். கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை லதாராணி, கோட்டையிருப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம், அழவாக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இன்பசேகர், புதுப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர்.எம். கணேசன், திருப்பத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாரதிதாசன், திருக்கள்ளாப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சேவகமூர்த்தி, ஒக்கூர் சோமசுந்தரம் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அப்பாஸ் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர். விஜய் டிவி புகழ் நாராயண கோவிந்த் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை போக்குவது குறித்து பயிற்சி வழங்கினார். நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகரன் நன்றி கூறினார். இதுதான் அவங்க எல்கை அப்படின்னா கிடையாது. ஒரு 2 ஆகப்பட்டால் நீங்க உங்க சுய சம்பாத்தியத்தில் அந்த கல்வியை படித்து பயின்று உண்மையை உறக்க சொல்லுகிற கர்வமும் ஒண்ணுமே இல்லைனாலும் பேசி விற்க தெரிஞ்ச மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருந்தால் உலகத்தின் எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். கல்வின்றது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, நம்ம தேசத்தை மாற்றக்கூடிய ஒரு மந்திர சொல். ஏன்னா கல்வின்றது ஒரு அழியாத செல்வம். கல்வி கற்ற அறிஞர்கள் உள்ள நாடு என்னன்னு சொல்லுவோம், கல்வி கற்றவர்களை கருவூலம்னு சொல்லுவோம். ஒரு நாட்டோட கருவூல் மனிதனை உருவாக்குவது அவனோட எண்ணங்களை உருவாக்குவது கல்வி. நம்ம திருவள்ளுவர் கல்விக்குன்னு ஒரு அதிகாரமே கொடுத்திருக்காரு. அதுல ஒரு குறள், கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள்ல ஒரு இடத்துல கூட துணைக்கால் வராது. ஏன்னா கல்வி கற்ற ஒருவனுக்கு அவனோட சொந்த காலே போதும். கல்வி அவனுக்கு துணைக்கால் தேவையில்லை. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பேர் என்னமா, திருமதி திரௌபதி முர்மு. அவங்க ஒரு எதுல பிறந்தவங்க, ட்ரைபல் கம்யூனிட்டி, ஒரு பின்தங்கிய ஊப்பபேடா அப்படின்னு ஒடிசா ஒரு குக்கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்களோட சொந்த பேரு துர்கி டூடு. அவங்க எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் வந்துதான் அவங்க பேரே திரௌபதின்னு மாத்தினாங்க. என்ன டூடு டூடுன்னு கூப்பிடுறீங்க? அந்த ஊர்ல இருந்து ஹைஸ்கூலுக்கு வெளியில படிக்க போன ஒரே ஒரு பெண் அவங்கதான். அவங்க படிச்சு முடிச்சு அவங்க டீச்சர்ஸோட ஹெல்ப்ல BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு செய்றாங்க. அதுக்கப்புறம் அதுல அவங்களுக்கு நிறைவு ஏற்படல. திரும்ப என்ன பண்ணாங்க, டீச்சரும் மாறினாங்க PG பண்ணிட்டு. அடுத்து அவங்க வார்டுல எலெக்ஷன்ல நின்று கவுன்சிலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, MLA-வா இருந்தாங்க. அந்த சமயத்துல 2013-14 அவங்க 2 பையனுமே ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்தாச்சு. 2015 அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அதுக்காக அவங்க ஓரமா உட்காரல. 2015 தான் என்ன, ஜார்க்கண்ட் மாநிலத்துல கவர்னர் ஆனாங்க. ஜூலை 22, 2022 இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஆனாங்க. ஒரு குக்கிராமத்துல விவசாய குடும்பத்துல கரண்டே இல்லாத, மின்சாரமே இல்லாத ஒரு குடிசை வீட்டுல பிறந்த அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிராமத்தையே நகரமா மாத்திட்டாங்க. பெண் கல்வின்றது ஒரு வீட்டுக்கு விளக்கு அல்ல, ஒரு நாட்டுக்கு சூரியன் மாதிரி. சரியாதான்? அதனால எல்லா பெண்களும் படிக்கணும், சமுதாயத்தை முன்னேற்றணும். என்னைக்காவது குடிக்க முடியுமா? வேலை போயிட்டே இருக்கும். ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. அந்த காணல் நீரை உங்களால குடிக்க முடியுமா? நீங்க பார்த்து ரசித்து வியந்து சந்தோஷப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த காணல்
நீர் மாதிரிதான். அதை ஒரு நாள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது, தாகத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதுதான் உங்க வாழ்க்கையும். மாயை உலகில் நீங்க சிக்கிக் கொள்ள வேண்டாம். சாதாரணமா லாஸ்ட் பெஞ்சில இருந்து ஆரம்பிச்சவன் மகளால இன்னைக்கு இவ்வளவு பெரிய டைரக்டரா, இன்னைக்கு வேங்கட் டிவி, புதுயுகம், ராஜ் டிவி, பிளாக்ஷிப், இந்தியா கிளிட்ஸ்னு பலதரப்பட்ட தொலைக்காட்சிகளை ஒரு இயக்குனரா, ஒரு பேச்சாளா, எண்ணற்ற பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல வர முடியும் என்று சொன்னால், அழகான அரங்கம் கொடுத்து குறைவான கட்டணத்துல உனக்கு பிடிச்சத படின்னு சொல்கின்ற பாலாளரும் கூடவே வந்து இந்த ஒரு நாள் முழுவதும் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்ற உங்க அப்பா அம்மாவும் இருக்கும்போது நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனையாளரா வரலாம். உங்க லைஃப் எப்ப மாறும். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் சிங்கமன கட்சிக்கு சிறப்புரையாற்றிய மாணவர்களுக்கு, புதிய மாணவர்களுக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் கல்லூரி புதிய ஆண்டு துவக்க விழா